லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாங்க செவ்வாயும் சந்திரனும் இப்போ ஒரு வீட்டில் வந்துங்க சந்திரன் வந்து நீசம் பெற்று இருக்கிறாருங்க. அது நீசம் பெற்று இருந்தால் அது விருச்சிக ராசியாக வந்துவிடும். விருச்சிக ராசியாக வரும் பொழுது இப்போ அவருங்க சந்திரன் நீசம் பெற்று இருக்காருங்க. அந்த சந்திரனால் நம்மளுக்கு யோகா அமைப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இப்போ உதாரணத்துக்கு நான் சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம்னு எடுத்துட்டோம். சிம்ம லக்னமாக வந்ததுன்னா சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக சந்திரன் வந்துள்ளார். அப்போ வந்து சந்திரன் வந்து அங்கே இருந்து 12 குறைவராக அங்கே இருந்து கூட சூரியனும் சேர்ந்துட்டாருங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அது வந்து கார்த்திகை மாத அமாவாசையாக அமையும். இப்போ இந்த கார்த்திகை மாத அமாவாசையாக வந்து அந்த கார்த்திகை மாத அமாவாசை இருக்கும் வீட்டதிபதியான சூரியனும் சந்திரனும் இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாய் போய் 9ல் இருந்துட்டார். லக்னத்திற்கு 9ல் இருந்துட்டார் அப்படின்னா 9ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் பார்வையாக இந்த சந்திரனையும் சூரியனையும் பார்த்துருவார். அப்படிங்கிறப்போ அந்த யோகாதிபதி சந்திரனையும் சூரியனையும் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. அப்படி அமைஞ்சால் நல்லது. ஆனால் அதே சமயம் இந்த 4-9 கூடிய மூலத்திரிகோணத்துக்கும் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால அவர் அங்கே இருந்து பார்க்கறது அது ஒரு பெரிய அமைப்பை கொடுக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 குடையவர் 9 குடையவர் தான் இருந்தாலும் அவர் 9ல் இருப்பது பெரிய யோக அமைப்பாக அமையாது அப்படிங்கிறது தான். ஏன் கேட்டிங்கன்னா பாவக்கிரகங்கள் மூலத்திரிகோணத்தில் இருக்கும் பொழுது அந்த பெரிய அமைப்புகள் உங்களுக்கு வராது. இல்லைங்க அவர் லக்னத்தில் இருந்துட்டாருங்க. லக்னத்தில் செவ்வாய் இருந்துட்டாருங்க. சிம்ம லக்னமாகி லக்னத்தில் செவ்வாய் இருந்தார் அப்படிங்கிறப்போ அது நல்ல யோக அமைப்பை கொடுத்தது. அதே சமயம் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்து 4ல் சந்திரன் திக்பலம் அடைவார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்காருங்க, கோணத்தில் தானங்க இருக்காருங்க. கோணத்தில் இருக்கலாம், ஏன்னா இதுவும் கேந்திரத்தோடு சேரக்கூடியது தான் செவ்வாய் லக்னம். அப்படி வரும் பொழுது அவர் 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார், 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. இதுதான் முக்கியம். அதில் முக்கியமான விஷயம் 4-9 கூடிய மிகப்பெரிய யோகாதிபதி சிம்ம லக்னத்திற்கு. அப்படிங்கிறப்போ அது நல்ல அமைப்பை கொடுக்கும். லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பண்ணுவோம், அவங்க முன்கோபக்காரர்களாக இருப்பாங்க, அவ்வளோதான் முன்கோபக்காரர். ஆனால் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சந்திரன் திக்பலம் அடைவார் 4ஆம் வீட்டில். சூரியனும் சந்திரனும் கொஞ்சம் டிகிரி வித்தியாசத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அமைப்பு. குருவின் பார்வை கிடைத்து விட்டால் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. நல்ல யோக அமைப்பை அந்த சிம்ம லக்னத்திற்கு கொடுத்து விடுங்க. அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்க, லக்னத்தில் செவ்வாய்ங்க, சிம்ம லக்னம், லக்னத்தில் செவ்வாய் 2-3 நாளில் சந்திரனும் சூரியனும் அப்படி இருக்கும்போது கார்த்திகை மாதம் அமாவாசையாக வந்துவிடும். கார்த்திகை மாதம் அமாவாசையாக வந்து லக்னத்திற்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக சூரியனையும் சந்திரனையும் அவர் பார்ப்பார். இப்போ இந்த லக்னத்திற்கு 4-9 குடையவராக செவ்வாய் வருவார். 4-9 குடையவராக செவ்வாய் வந்து அவர் இந்த 4ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு யோகம். ஏன்னா கேந்திர வீட்டை பார்க்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. 9ஆம் வீட்டை பார்க்கலாம், தப்புன்னு சொல்லலாம். கேந்திர வீட்டை பார்ப்பார். கேந்திர வீட்டை பார்க்கும் பொழுது இவர் இந்த சந்திரன் நீசங்கிற காத்த நம்ம பாயிண்டே வர்றேன். சந்திரன் நீசமா இருக்காருங்க, யோகத்தை கொடுப்பாங்கன்னா ஒரு 5-6 டிகிரி சூரியன் சந்திரன் விலகி இருந்தாலே போதும். இந்த சந்திரன் பொதுவாகவே 4 இருக்கிறது 1-2-3 நாளில் சந்திரன் திக்பலம் அடைவார். திக்பலம் அடைந்து அவருக்கு ஈடு கொடுத்த செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சந்திர திசை சூரிய திசையெல்லாம் செம டாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்திற்கு 4ல் பாவக்கிரகம் இருப்பது மிகப்பெரிய யோகம். லக்னத்திற்கு 4ல் லக்னாதிபதியோட சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அப்போ சூரிய திசை 4ல் இருந்தாலும் கேந்திர வீட்டில் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லக்னாதிபதி பாவக்கிரகமாக வந்து நல்லா இது நோட் பண்ணிக்கோங்க, விட கிடைக்கும். லக்னாதிபதி பாவக்கிரகமாக வந்து ஒரு கேந்திர வீட்டில் இருப்பது யோகம், ஒரு பாயிண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியா சூரியன் இந்த லக்னாதிபதி அந்த 4ஆம் அதிபதியோட பரிவர்த்தனை, அது இன்னொரு யோகம். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாய் பரிவர்த்தனை அடையும் போது இவர் ஆட்சி பெற்றதுக்கு சமம். அதுக்காக அங்கே போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, சமம். அதனால இந்த சூரிய திசையும் நல்லா இருக்கும். அடுத்து சந்திர திசை நல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு 4ல் எப்போ சந்திரன் இருந்தாலும் அவர் திக்பலம் அடைவார். திக்பலம் அடைவது சந்திர திசையும் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சந்திரன் இருக்கும் வீட்டதிபதியான செவ்வாயும் ஆட்சி, அதாவது பரிவர்த்தனை. அதனால யோக பலனை சந்திரனும் கொடுப்பார்.
சூரியனும் கொடுப்பார், சந்திரனும் கொடுப்பார், செவ்வாயும் கொடுப்பார். ஆக மொத்தத்தில் எல்லா கிரகம் அதே சமயம் நாளிலிருந்து 10ஆம் வீட்டை சூரியன் பார்ப்பார். நான் திக்பலம் பெறக்கூடிய வீடான 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பார். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா பதவி சம்பந்தப்பட்டது எல்லா யோக அமைப்புகளையும் இந்த சூரியன் எப்படி 10ல இருந்தா திக்பலன் சொல்றோமோ அந்த பலனை கொடுப்பார் 4ல இருந்து கொடுக்கும்போது. அப்போ சம்சமான அமைப்பு எல்லாம் கரெக்டு தாங்க. இந்த செவ்வாய் மட்டும் குரு மட்டும் எங்க இருக்கிறாரு அம்சமான அமைப்புங்க. குரு மட்டும் இங்க இருந்துட்டார். குரு சூரியன் சந்திரனை பார்த்து விடுவார். அம்சமான செவ்வாய் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து விடுவார். அப்போ லக்னாதிபதிக்கு பல வகையிலையும் பவர் கிடைச்சிருது. அப்போ அவர் ஒரு பெரிய ஆளா இருப்பார். இதுதான் நாங்கள் அமாவாசையில் பிறந்திருக்காருன்னு சொல்றப்பங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கிரக அமைப்புகள் வந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அதே சமயம் இந்த குரு பார்த்தா நல்லா இருக்கும். குரு இங்கே மட்டும் இருக்கக்கூடாது, 12 இருந்துட்டா 8ஆம் வீட்டை பார்த்துருவார். அதனால அந்த 12 மட்டும் அவர் இருக்கக்கூடாது. இங்க இருந்து பார்த்துட்டாருங்க, அம்சமான அமைப்பு. குரு இங்கே சேர்ந்து இருக்கலாம், தப்பு கிடையாது, இங்கே சேர்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே சேர்ந்துருந்தா என்ன பிரச்சனை, 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை பார்க்கும்போது 8ஆம் வீட்டுக்கு எடுபலன்கள் வந்துருங்கிறக்காக நான் அதை சொல்லலை, அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால சிம்ம லக்னமாக வந்தா விருச்சிகம், அதாவது கார்த்திகை மாதம் அமாவாசையில பிறந்திருந்தா இந்த சிம்ம லக்னமாக இருந்தால் அம்சமான அமைப்பை அது கொடுக்கும். எதுக்காக நான் சொல்லிக்கிறேன், இந்த அமாவாசை நிலைமை வந்தால் இந்த செவ்வாயின் பார்வை, செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருக்கும் பொழுது இது நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு யோக அமைப்புகள் தான் இந்த குருவை நான் இங்கே போட்டிருக்கேன். இதில் எந்த வகையிலும் சுக்கிரன் இந்த இடத்துல சம்மந்தப்படாமல் இருந்துடணுங்க. இருந்துட்டா சரியான யோகங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறானாலும் பாருங்க. அதே சமயம் குழப்பம் இருந்தாலும் சொல்லுங்க, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் பொதுவாக வந்து சிம்ம லக்னத்துக்கு தான் கார்த்திகை மாத அமாவாசை போட்டிருக்கேன். வேற உங்களுக்கு என்ன லக்னமாக வருது, அதுக்கு இந்த கார்த்திகை மாத அமாவாசையாக இருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் இந்த லக்னத்துக்கு தான் இந்த அமைப்பு, மற்ற லக்னத்துக்கு இந்த கார்த்திகை அமாவாசை வேறு மாதிரி வரும். அது என்னங்கிற டவுட்டை சொல்லுங்க. ஓகே.